ஃபினான்ஷியலாக நான் நல்லா வெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் டூ எவ்ரி திங். Be like that, they have to follow like that. எல்லாமே you can't put on the parents. கிரெடிட்ன்றது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்தியாவுடைய எக்கானமி வந்து தான் முதல்ல இருந்ததுக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபினான்ஷியல் பர்ஸ்பெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதாவது பையிங் பவர்னு நான் சொல்லுவேன். மீனிங் தட் அத்தியாவசியமான பொருளாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இப்போ ஐ ஹேவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், எது வேணாலும் நம்மளால் இது பண்ண முடியும். வி டோன்ட் ஹாவ் டு மேக் மெனி சாய்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் செலவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியலி இஃப் ஐ எம் வெல் ஆஃப் ஃபார் ஐ ஹேவ் தட் ஃப்ரீடம், என்னால் இம்மீடியட்டாக அவங்க சொல்கிற இதை வந்து எடுத்துக்க முடியும். அது இல்லைன்னா என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஷர்ட் எடுக்கிறோம். ஷர்ட் எடுக்கும் போதுட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் பார்க்காம எடுக்கணும். ப்ரோ ப்ரைஸ் பார்க்காம எடுத்து அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வாழ்ந்தா அப்படின்னாலுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ப்ரோ. எந்த ஒரு எமர்ஜென்சிக்குனாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் சரி, நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும். ஃபினான்ஷியலாக நான் நல்லா வெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் டூ எவ்ரி திங். ஸோ வாட் எவர் ஐ திங்க் ஐ டூ எவ்ரி திங். ஸோ இதே வந்து என்கிட்ட ஃபினான்ஷியலே இல்லை, இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கேன். ஆக்சுவலி எந்த ஜாபுமே இல்லாமல் சும்மா தான் இருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமே கிடையாது. நான் எது வாங்கணுமே நான் யோசித்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா வெல்த்தியாக இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசிக்கிறேன். அவ்வளோ நான் இப்போதைக்கு உள்ள பொருளாதார சுதந்திரம்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு கடைக்கு போகிறோமா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமா, அதை வந்து நம்மளுடைய காசை கொடுத்துட்டு இது ரேட்டு பார்க்காம எடுத்துகிட்டு வரணும். இதுதான் பொருளாதார சுதந்திரம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறது அந்தந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஒரு செலவு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சஸ்டைனபிளாக நம்மளால் வாழ முடியுது, ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதுன்றது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நம்ம அதிகமாகவும் நம்ம போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் ஸோ நம்ம மூவ் பண்ணுறது ஒரு இன்க்ளூசிவான க்ரோத்தாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும். ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏர்லி டேஸ் ஒரு மூவி நீங்கள் போகிறாந்தா அப்பா அம்மா கொடுத்து விடுவாங்க, போயிட்டு வாங்க நீங்கள் படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. அந்த ஸ்லோலி த ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச். இன்றைக்கி தேர் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம். ஒரு மூவி போகிறான், ஒரு குட் ரெஸ்டாரண்ட் தேர் ஏபிள் டு கோ. ஸோ அதை பார்த்து வந்து யங்ஸ்டர்ஸ் மற்றவங்க எல்லாருமே தே ஹேவ் டு பி லைக் தட், தே ஹேவ் டு ஃபாலோ லைக் தட். எல்லாமே யூ கான் புட் ஆன் த பேரண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டடீஸ்னால் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தே சேயிங் நானே என்னுடைய ஃபீஸுக்கு நான் கட்டிக்கிறேன். ஸோ அது எப்படி முடியும் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே தேர் ஏர்னிங், படிச்சுக்கிட்டே தேர் ஒர்க்கிங், படிச்சுக்கிட்டே தேர் ஸ்டடிங். ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் ஆக்சுவலி வரவேற்கத்தக்கது அண்ட் இட் ஷுட் ஹேப்பன் தட் வே ஒன்லி. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிட்டி பை சிட்டி, அதாவது மெட்ரோ சிட்டி. இப்போ நாங்களாம் மதுரையிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க, ஹோம் லோன் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் கட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். எங்கள் சைடு வந்து வேறு மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து சிட்டி பை சிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க, ஒய்ஃப் வந்து ஹோம்மேடாக இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த விட டியூ இல்லாமல் நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து எனஃபாக இருக்கணும். அதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக எதிர்பார்க்கணும். இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக ஒர்க்குக்கு போகணும். இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு எப்படி சொல்ல, அவங்களே ஒரு செல்ஃப் ரிலையபிளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏஜ் வந்து பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு 40 இயர்ஸில் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஃப்ரீடம் வந்துட்டு அச்சீவ் பண்ணுவார் பேஸ்ட் ஆன் த கமிட்மெண்ட். ஆனால் எல்லாருமே நினச்சா அவங்க மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ அவங்க மைண்ட் செட் வந்துட்டு நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இருக்கணும், நம்மளால் இப்போ இவ்வளோ மணி நமக்கு இருந்தால் நம்ம இப்படி பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து அது எந்த ஏஜ்லனாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலேயே அந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். விஷயங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஏன்னா கிரெடிட்ன்றது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். டெபிட்டுங்கும் போது நமக்கு தெரியும், ஓகே நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் பணம் இருக்குது. கிரெடிட்டுங்கும் போது நம்மளோட இதுக்கு தேவையில்லாததும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. டிப்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து இப்போ வந்து யங்ஸ்டர் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு பைக்கோ, அவங்க அப்பாட்ட போய் கேடிஎம் பைக்கோ இல்லை காரோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அதில் கீழே இறங்கிடும். ஏன்னா அவர் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாருல, இவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லா பேருக்கும் கிடைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் யூ ஷுட் ஹேவ் சம் ஏர்னிங்ஸ். யூ வாண்ட் டு டூ சம்திங், வேறு யாருக்காவது ஒரு
சேரிட்டி பண்ணுறீங்க நினச்சது நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் ஏர்ன் வெல். ஸோ ஏர்னிங் இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒர்க் பண்ணணும் ப்ரோ. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டடீஸுக்கான ஒரு ரெக்கக்னேஷனே இல்லை. நம்ம என்ன படிச்சிருந்தாலுமே எங்கே போனாலுமே அந்த கார்ப்பரேட் லைஃப்பில் போனாலுமே, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன் தான் நான். அங்கேயுமே சில பார்ஷியாலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளால் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அடுத்தவன் தான் பேர் வாங்கிட்டு போவான். ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் ஓகே ஃபைன். பொருளாதாரம் என்பது எனக்கு என்னன்னு தெரியாது. அது நான் சம்பாதிக்கிறேன், என் வீட்டில் என் பிள்ளைங்க, என் மனைவி, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். மெயினாக எல்லாருக்கும் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக காசு கொடுத்துட்டு போயின்னுக்கிறேன். புரியுதா? 3 வேளை சாப்பாடு. இப்போ நீங்கள் வந்தாலும் என் வீட்டில் சாப்பாடு இருக்கும். புரியுதுங்களா? அவங்க கூட 2 நண்பரை கூட்டின்னு வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நீ பேசினே இதுக்குள்ளே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட 2 நண்பர்கள் வராங்க, கொஞ்சம் கூட சாப்பாடு செய்யுமான்னு செய்வாங்க. இது வரைக்கும் என் வீட்லேயோ இல்லை என் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ போயிட்டு மற்றவங்ககிட்ட போயிட்டு என் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, உப்பு இல்லைன்னு பக்கத்தில் கேட்டதில்லை. எது இல்லைன்னாலும் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுடைய பூர்த்தியை செய்கிறது தான் என்னுடைய பொருளாதாரம். நான் உழைக்கிறேன். பொருளாதார சுதந்திரங்கிறது அவனாக வச்சுருக்கிற பணத்தை அவனாக செலவு பண்ணுறது தான் சுதந்திரம். அது வந்து அப்பா அம்மா கேட்டு செலவு பண்ணுறது ஒரு டைப்பு. பையனுடைய காசு அப்பவங்களுடைய பணத்தை வந்து மகன் எடுத்து போய் அம்பாடி செலவு பண்ணுவான். மகனுடைய பணத்தை எடுத்து போய் அப்பன் செலவு பண்ணுறதே இல்லை எங்கேயுமே. ஏன்னா அது வந்து பார்த்தா ஐயோ பையனுடைய பணம் அப்படின்னு நினைக்கிறான். அது வந்து அந்த பிரைவேஸ் இது. இந்தியாவுடைய எக்கானமி வந்து பார்த்தா முதல்ல இருந்ததுக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம முதமான வந்து பட்ஜெட் போட்டப்போ 1.5 கோடி தான் பட்ஜெட்டு இந்தியா மொத்தமே 1947. இன்றைக்கி வந்து அதே பட்ஜெட் வந்து பார்த்தா 33 லட்சம் கோடி இன்றைக்கி பட்ஜெட்டு. அன்றைக்கி நம்ம 91 நரசிம்மராவ் வந்தப்போ இருந்த நிர்வாகத்தில் இருந்த பணம் வந்து வெறும் 1500 கோடி. இன்றைக்கி வந்து 52 லட்சம் கோடி இருக்குது நம்ம ரிசர்வ் பேங்க் கையிருப்பு. ஃபாரெக்ஸ் இருந்து நம்மகிட்ட 52 லட்சம் கோடி இருக்குது. அப்போ எப்படி நம்ம செலவு வந்து பார்த்தா எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும்? அன்றைக்கி வந்து பார்த்தா நரசிம்மராவ் இருக்கும்பொழுது 91 25 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு தாண்டி இருக்குது. அதனால் வந்து எல்லாம் நம்ம சுதந்திரம் நம்ம பண்ணியதும் தீருங்கிற நிர்பந்தம் இருந்தால் நீ என்ன பண்ண முடியும்? அது பொருளாதார சுதந்திரம்னு சொல்கிறதுக்கு வேறு நேம் வச்சுக்கணும். அதுக்கு பொருளாதார சுதந்திரங்கிற வந்து இந்த கணக்கு வராது.